சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு கொட்டினாலும் வாங்கிக்குவார் அவர். ஆமென். ஜூடா சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு நாள் சோஃபால இருந்து கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு. அப்போ இந்த கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஆப்ரேஷன். ஸோ அவனுக்கு ஒரு நம்ம பிள்ளைங்களாம் இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்து பக்கத்தில் அந்த ஆப்ரேஷன் முடித்து ஐசியூ கொண்டு போகாமல் அந்த வார்டிலே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த வார்டில் இன்னொரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தையினுடைய கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேண்டேஜ் போட்டிருந்தாங்க. கழுத்துக்கு மேலே மட்டும்தான் தெரியுது, முற்றிலும் பேண்டேஜ் போட்டாங்க. அந்த ரசிக்கப்படாத ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு இயேசுவை பற்றி எதுன்னே தெரியல. அப்போ நான் போய் அந்த பெட்டில் ஜூடாவை படுக்க வச்சோன்னே ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு படுக்க வச்சுருக்கிறோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு நானும் பியூலாவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம். சரி, அந்த அம்மா பார்த்த உடனே நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர் அப்படின்னு. இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். போனோடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இயேசுநாதரை மாதிரி இந்த பிள்ளை பாடுபடுது. யாரை மாதிரி? இயேசுநாதரை மாதிரி பாடுபடுறதுனால இயேசுநாதருக்கு தான் அந்த வலியெல்லாம் தெரியும் இல்லை, அப்போ இந்த குழந்தையினுடைய வலி தெரியாமலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, இயேசுநாதர் பாடுபட்டதுனால இந்த பிள்ளையினுடைய பாடு என்னன்னு இயேசுநாதருக்கு தெரியும். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்குறாரு. நீங்கள் எவ்வளவு கொட்டினாலும் எத்தனை கொட்டினாலும், இதோ நம்முடைய தேவன் யார் தெரியுமா? இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாருடைய பாவத்தை. அதனால வேற எங்கேயும் கொட்ட வேண்டாம். இந்த 40 days நான் ஆரம்பிக்க போறேன். அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்க எல்லாருமே. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இனி யார்கிட்டையும் கொட்ட வேண்டாம், இனி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இனி பெண்ணினால்கிட்ட சொல்ல வேண்டாம், இனி சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு ஆறுதலான ஒரு இடம் உண்டு, என்னை தேற்றுகிற ஒரு இடம் உண்டு, நான் கொட்டுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அவர் என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல தேவன்.